ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில ஏன் என் வாழ்க்கையில மட்டும் ஒரு முன்னேற்றம் இல்லை, எழும்பி செல்லவே முடியவில்லையே, ஏதாச்சும் ஒரு காரியம் இருளை போல என் வாழ்க்கையை மூடி விடுகிறதே, ஒரு அடி முன்னாடி வச்சு நான் 4 அடி பின்பாக கடந்து செல்கிறேனே. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த நாளில் நான் கண்டிப்பாக ஜெபிக்கணும்னு தீர்மானம் எடுத்தா கூட என்னால் ஜெபிக்க முடியாத சூழ்நிலை நான் காணப்படுகிறேனே என்று சொல்லி நீங்கள் கலங்குறீங்களா? இன்றைக்கு ஆண்டவருடைய வெளிச்சம் உடைய குடும்பத்திற்காய் கடந்து வருகிறது. நீங்கள் பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட போறீங்க. வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி. இந்த நாள் ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு, உன் ஒளி வந்தது. எந்த காரியத்திலெல்லாம் இருள் உன்னை சூழ்ந்திருக்கிறதுன்னு சொல்லி நினைக்கிறாயோ, உன் வாழ்க்கையில இருள் சூழ்ந்து இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறாயோ, இந்த நாட்களில் ஆவியில நிரம்பி ஜெபிக்க விடாதபடி தடை காணப்படும் என்று சொல்லி நினைக்கிறாயோ, உன் தொழில ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறாயோ, ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்தா சொல்றாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நீ எழும்பி பிரகாசிக்கும் போது கர்த்தர் அவருடைய மகிமை உண்மையில் விளங்க பண்ணுகிறார். ஏன்னா அவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்க போகிறார். அவர் நித்திய வெளிச்சமாய் இருக்கிறபடியினால, அவர் இந்த நாளில் உனக்கு வெளிச்சமாய் உன் குடும்பத்திற்காய் கடந்து வருகிறபடியினால, உன் தொழிலுக்காய் அவர் கடந்து வருகிறபடியினால, ஒரு நித்திய மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில காணப்படும்படியாக, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும்படியான காரியங்களை செயல்படுத்தும்படியாக நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, என் மகிமை உண்மையில் உதித்தது என்று சொல்லுகிறார். இருளான காரியங்கள் வெளிச்சமாய் உன் குடும்பத்திலே காணப்பட போகிறது. பயப்படாதீங்க. அப்படிப்பட்ட அற்புதத்தை தேவன் இந்த நாளிலே செய்து உங்களை கனப்படுத்தி உயர்த்த போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துற ஐயா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த காரியங்களும் இருளா இருக்கிறதோ அந்த காரியத்தை விட்டு இவர்கள் உதறி ஆண்டவரே பிரகாசிக்க பண்ணும்படியாக, ஆண்டவரே உங்களுடைய ஒளியை இவர்கள் மேல் உதிக்க பண்ணி ஆண்டவரே ரீசிக்க மனசந்த ராக்கிரியலவரபா பெரிய காரியங்களில் செயல்படுத்த போகிற ஆண்டவரே அப்பா, உங்களுடைய மகிமை அவர்கள் மேல் உதிக்கும்படியாக, உடைய குடும்பத்தில் உதிக்கும்படியான காரியத்தை செய்து நீர் கனப்படுத்த போறதற்காக நன்றி செலுத்துறையா. பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளில் தகப்பனே நீ துதிக்கிற சோத்திரிக்கிறையா. பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இவர்களுக்கு துணை நின்று நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ள போறதற்காக நமக்கு நன்றி செலுத்துறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.